Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் இந்த 10th 11th 12th குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய ஸ்டடி பிளானரில் இன்றைக்கி நம்ம டே 16ல் இருக்கோம். ஸோ இந்த டே 16ல் என்னென்ன டைமிங்கில் என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கண்டினியூஸாக டெய்லி ரெகுலராக இந்த ஸ்டடி பிளானரை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் 15 டேஸ்க்கான அந்த ஸ்டடி பிளானர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம டே 15 கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா அப்பதான் தெரியும் நீங்க வந்து ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதே போல கமெண்ட் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டே 15 கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டே 16ன்றப்போ நமக்கு 29/8/2024 இன்னைக்கு 7:30 to 10:30 நீங்கள் இந்த ஈவினிங் டைமில் வந்து உங்கள் ஸ்கூல்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஹோம் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு டே 16க்கான ஸ்டடி பிளானர் வந்து மறுநாள் காலையில் 30ஆம் தேதி 30/8/2024 காலையில் 4:15 5:15 இந்த டைமிங்கில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 5 மார்க் கொஷினில் எக்ஸாம்பிள் 3.22 எக்ஸசைஸ் 3.8ல் சம் 2வும் 3யும். அப்புறம் 2 மார்க்ஸில் எக்ஸாம்பிள் 3.20ல் செகண்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும், எக்ஸசைஸ் 3.7ல் ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் அண்டு தேர்ட் சப்டிவிஷன். இந்த 11th மேத்ஸில் 5 மார்க் கொஷினில் எக்ஸாம்பிள் 3.29ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும், எக்ஸாம்பிள் 3.32 3.27 3.28. அடுத்து 5 மார்க் அதே எக்ஸசைஸ் 3.5ல் சம் நம்பர் 5 6 10. 2 மார்க் 3 மார்க்கில் எக்ஸாம்பிள் 3.21 3.22 3.24 3.25 அண்ட் 3.31. தென் எக்ஸசைஸ் 3.5ல் சம் நம்பர் 1 2 6 7 9 10 அண்டு 11. சரியா? இதெல்லாம் ஓகே. இது 11th. 12th 5 மார்க்ஸில் எக்ஸாம்பிள் 4.7 எக்ஸசைஸ் 4.2ல் 6th சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 8th சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அப்புறம் 2 மார்க் 3 மார்க்கில் எக்ஸாம்பிள் 4.5 எக்ஸசைஸ் 4.2ல் சம் நம்பர் 2 3 4 5th சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் அண்டு தேர்ட் சப்டிவிஷன். சரியா? ஸோ இதுதான் இந்த மேத்ஸில் நீங்கள் இந்த 16th டேயில் படிக்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ். இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் டைம் பத்தலை அப்படின்னா வந்து கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த டேயில் நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அடுத்து செகண்ட் செஷன் 5:20 AM to 6:20 AM இந்த டைமிங்கில் 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் லெசன் 2ல் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 6 7 8 9, லாங் ஆன்சரில் டீட்டெயில் கொஷினில் கொஷின் நம்பர் 2 இதை வந்து படிச்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் இதே டைமிங்கில் கெமிஸ்ட்ரியில் லெசன் 3ல் ஒரு 12 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 2 டைரக்ட் 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதே டைமிங்கில் 12th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா அதே லெசன் 3. சரியா? ஸோ லெசன் 3ல் ஒரு 13 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸும் ஒரு 2 டைரக்ட் 5 மார்க் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் தேர்ட் செஷன் 6:30 AM to 7:10 AM இந்த டைமிங்கில் நம்ம எப்போவுமே இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருக்கோம். இந்த என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த டைமிங்கில் 10th 11th 12th 3 பேருமே சப்ளிமெண்ட்ரி 3னுடைய பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. சரியா? சப்ளிமெண்ட்ரி 3னுடைய பேராகிராஃபும் போயம் 3னுடைய அப்ரிசியேஷன்ஸும் படிச்சுக்கிறங்க. ஸோ இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிஞ்சிடும். 4வது யூனிட்ல சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் படிச்சுக்கிறங்க. 10th 12th 11th வந்து 4வது யூனிட் கிடையாது. சரியா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா 10th 11th 12th பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ தட்ஸ் இட். இதான் வந்து உங்களுக்கு இந்த டே 16க்கான ஸ்டடி பிளானர். ஸோ மறக்காமல் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.